Dear students, welcome to biology class. In previous video, we have seen about Unit 19, Origin and Evolution of Life. Introduction, theories on origin of life, evidence of evolution. In this video, we have seen about evidence from embryology, evidence from paleontology and Lamarckism. Let us continue the topic. Evidence from embryology. The study of comparative embryology of different animals supports the concept of evolution. அதாவது டிஃப்ரெண்ட் அனிமலோட எம்ப்ரியோவை கம்பேர் பண்ணி படிக்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா எவல்யூஷனோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? The embryos from fish to mammals are similar in their early stages of development. The differentiation of their special character appear in the latter stage of development. இந்த பிக்சரை பார்த்தா தெரியும், இது டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்ஸ் பிக்சர்ஸ். ஃபிஷ்ஷு, சாலமண்டர், டார்டாய்ஸ், சிக், ரேபிட், மேன். ஓகேவா? ஏர்லி ஸ்டேஜில் அதனோட எம்ப்ரியோஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் மிடில் ஸ்டேஜ், திஸ் இஸ் லேட்டர் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ லேட்டர் ஸ்டேஜஸில் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே ஒரே ஆன்சிஸ்டர்லேருந்து தான் வந்திருக்கும். இந்த அனிமல்ஸ் எல்லாமே ஒரே ஆன்சிஸ்டர்லேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தோன்றியிருக்கும் அப்படின்றது சொல்லுது இந்த தியரி. ஓகேவா? அண்ட் தென் biogenetic law or recapitulation theory was given by Ernst Haeckel. Ernst Haeckel அப்படின்ற சொல்கிறாரு. பயோஜெனட்டிக் லா என்ன சொல்லுது அப்படின்னா, அக்கார்டிங் டு திஸ் தியரி ஆன்டோஜெனி ரீகேப்சுலேட்ஸ் பைலோஜெனி. ஆன்டோஜெனி அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட உயிரினம் வளர்ச்சி அடையக்கூடியது. ஆன்டோஜெனி அப்படின்றது ஒரு தனிப்பட்ட உயிரினம் வளர்ச்சி அடையக்கூடியது. அண்ட் தென் ரீகேப்சுலேட் பைலோஜெனி. பைலோஜெனினா தொகுதியோட வளர்ச்சி. ஓகேவா? ஸோ இந்த தியரியோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு தனிப்பட்ட உயிரி வளர்ச்சி அடையும் போது தன்னோட முன்னோர்களுடைய வளர்ச்சி நிலைகளை என்ன ஒத்து இருக்கும் அப்படின்றது சொல்லுது. ஓகேவா? த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் animal repeats the evolutionary history of the entire race of the animal. ஒரு தனிப்பட்ட உயிரியோட வளர்ச்சியோட ஸ்டேஜஸ் என்ன பண்ண அப்படின்னா தன்னோட முன்னோர்களுடைய வளர்ச்சி நிலைகளை ஒத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எவிடன்ஸ் ஃப்ரம் பேலியன்டாலஜி. பேலியன்டாலஜி டீல் வித் த ஸ்டடி ஆஃப் ஃபாசில். ஃபாசில்ங்கிறது புதைப்படிவத்தை பற்றி, புதைப்படிவ பொருள்களை பற்றி படிக்கிறது. லியோனார்டோ டாவின்சி. யார் இதை சொன்னாங்க அப்படின்னா லியோனார்டோ டாவின்சி இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் பேலியன்டாலஜி. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பேலியன்டாலஜி? லியோனார்டோ டாவின்சி. அவர் தான் என்னது? ஃபாதர் ஆஃப் பேலியன்டாலஜி. ஓகேவா? பேலியன்டாலஜியோட ஃபாதர். ஓகேவா? த ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லைன் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மெனி இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ். ஸோ இதை ஃபாசில்னா புதைப்படிவத்தோட இதை எவல்யூஷனை தெரிஞ்சுக்கலாம். நிறையா இன்வெர்டிபிரேட்டாஸ், வெர்டிபிராஸ் அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த ஃபாசில் இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்வெர்டிபிரேட்டாஸ், வெர்டிபிரேட்டாஸோட எவல்யூஷனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் ஷோ தட் த எவல்யூஷன் ஹாஸ் டேக்கன் எ கிராஜுவல் ப்ராசஸ் ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாசில் ரெக்கார்ட் எதை சொல்லுதுன்னா எவல்யூஷன் எப்படி ஆகிருக்கு அப்படின்னா கிராஜுவல் ப்ராசஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கு. சிம்பிள் ஆர்கனிசம்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம் வரைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மிகச்சிறிய உயிரி தான் தோணியிருக்கும். அதுக்கப்புறம் தான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷன் சேஞ்ச் ஆகி என்ன ஆகிருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசமாக, அதாவது மிகப்பெரிய ஆர்கனிசமாக அல்லது காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசமாக உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த ஆர்ஜின் ஆஃப் மாடர்ன் பேர்ட்ஸ் இஸ் சப்போர்ட்டட் பை த எவிடன்ஸ் ஃப்ரம் பேலியன்டாலஜி. இப்போ இருக்கிற மாடர்ன் பேர்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. இந்த பேலியன்டாலஜி தான் என்னது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ மாடர்ன் பேர்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது மிகப்பெரிய எவிடன்ஸ் எது அப்படின்னா
the paleontology. Okay, Archaeopteryx. Archaeopteryx is the oldest known fossil bird. Fossil bird வந்து ஆர்கியோபெட்ரிக்ஸ்ங்கிறது ஒரு fossil bird. இது ரொம்ப ஓல்டஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பேர்டு. It was an early bird-like form found in a Jurassic period. Jurassic period அப்போ வாழ்ந்த ஒரு பேர்டு இது. It is considered to be a connecting link between reptiles and birds. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெப்டைல்ஸ்க்கும் இல்லாமல் பேர்டும் இல்லாமல் மிடில் அதனுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மிடில் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேட் விங்ஸ் வித் ஃபெதர்ஸ். ஸோ பேர்ட்ஸ் தான் என்ன இருக்கும், விங்ஸும் ஃபெதர்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபெதர்ஸு விங்ஸ் இருக்கிறதுனால இது பேர்ட் லைக் ஸ்ட்ரக்சர் ஆகும், லைக் எ பேர்ட். அண்ட் தென் இட் ஹேட் லாங் டெயில், கிளேட் டிஜிட் அண்ட் கோனிக்கல் டீத் லைக் ரெப்டைல். கிளேவ் டிஜிட்னா நகம் உள்ளது, அதாவது கழுகுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நகம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இப்போ க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக நகம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளேடு டிஜிட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளேட் டிஜிட்னு சொல்கிறது. அண்ட் தென் கோனிக்கல் டீத் இருக்கும். இது வந்து எதனோட கேரக்டராக இருக்கும் கேரக்டராக இருக்குது அப்படின்னா ரெப்டைலோட கேரக்டராக இருக்குது. ஸோ அதனால தான் ஆர்கியோப்டெரிக்ஸ் இஸ் அ கனெக்டிங் போர்ட் ஆஃப் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த ரெப்டைல் அண்டு பேர்ட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு theories of evolution. Theories of evolution. Life had evolved along with evolution of Earth towards the end of 18th century. அதாவது பூமியோட வளர்ச்சியோட சேர்ந்து எவல்யூஷனோட வளர்ச்சியும் 18th செஞ்சுரியில் தான் என்னது ஆச்சு, வளர்ந்துச்சு, அப்படி ரொம்ப நிறைய வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. எவல்யூஷன் இஸ் த கிராஜுவல் சேஞ்ச் occurring in living organism over a period of time. Evolution is a gradual change occurring in living organism over a period of time. அதாவது அந்த லைஃப் டைம் பீரியட் ஆஃப் டைமோட கிராஜுவல் சேஞ்சஸ், ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசம் கிராஜுவல் சேஞ்சஸ் சேர்ந்து நடந்ததுனால தான் என்ன நடந்துச்சு, எவல்யூஷன் நடந்துச்சு. ஓகேவா. ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசஸ் டியூ டு changes in specific character over several generations as response to natural selection is called evolution. In specific characters over several generations, நிறைய ஜெனரேஷனில் சிறப்பான பண்புகள்லாம் என்னாச்சு அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன், அதாவது இயற்கையினுடைய தேர்வு காரணமாக என்னாச்சு அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் நடந்ததுனால தான் என்ன நடந்துச்சு, எவல்யூஷன் நடந்துச்சு. The natural changes occurring is explained through the theories of evolution as proposed by Lamarck and Darwin. Natural theories நமக்கு கொடுத்துருக்கிறது ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க, Lamarck and Darwin. ஓகேவா. ஃபஸ்ட்டு Lamarckism. Lamarckism. Jean-Baptiste Lamarck. Jean-Baptiste Lamarck. 1744 and 1829 was a French naturalist well known for his theory of evolution. ஸோ பரிணாம கொள்கைனாவே என்ன சொல்லலாம், ரெண்டு பேர் சொல்லலாம், ஒன்று லெமார்க்கிசம், அனதர் ஒன் டார்வின். ஓகேவா. லெமார்க்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் பப்ளிஷ்ட் இன் பிலாசபிக் ஜுவாலஜி. அதாவது இவர் வந்து எவல்யூஷனோட புக்கு வெளியிடுறாரு. எப்போ அப்படின்னா 1809. அதனோட நேம் வந்து பிலாசபிக் ஜுவாலஜிக் அப்படின்றது அந்த புக்கோட நேம். அதாவது தியரி ஆஃப் எவல்யூஷனை பற்றி ஒரு புக் வெளியிடுறாரு. அதனோட நேம் வந்து பிலாசபிக் ஜுவாலஜி அண்ட் நியர் 1809. இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் acquired character or use and disuse theory or Lamarckism. ஸோ பிலாசபிக் ஜுவாலஜிக் அப்படிங்கிறது அவ்வளோவா தெரியாது. ஸோ இதை எப்படி பாப்புலராக தெரியும் அப்படின்னா தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர், இல்லைன்னா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி ஆர் லெமார்க்கிசம் அப்படின்றது தான் பாப்புலராக பீப்புளுக்கு தெரியும். ஓகேவா. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் லெமார்க்கிசம், லெமார்க்கிசத்தோட கொள்கை. ஓகேவா. First one, living internal vital force. Internal vital force. Living organism or the component parts
tend to increase the size of continuously. This increase in size is due to inherent ability of the organism. அதாவது இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு உயிரினத்தோட உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த திறமை இல்லையா? ஸோ அந்த திறமை தான் என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்ம வளரணும் அப்படின்ற அந்த உள்ளே இருக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். அந்த இது இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா, லிவிங் ஆர்கனிசம் என்னது சைஸில் இன்க்ரீஸ் ஆக முடியும். இன்ஹெரிட்டன்ட் எபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் சைஸில் இன்க்ரீஸ் ஆக முடியும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல். இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ். லிவிங் ஆர்கனிசம் ஆர் தேர் காம்பனன்ட் பார்ட்ஸ் tend to increase in size continuously. கண்டினியூஸாக சைஸ் வந்து பெருசாகணும் அப்படின்னா ஒரு உயிரி. This increase in size is due to inherent ability of the organism. அந்த ஆர்கனிசம்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு உந்துதல் இருக்கணும். நம்ம வளரணும், சைஸ்லேயும் சரி அறிவிலும் சரி வளரணும் அப்படின்ற ஒரு உந்துதல் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெருசாக வளர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து environment and new needs. A change in the environment bring about changes in the need of the organism. Environment அப்படிங்கிறது சூழ்நிலை இல்லையா? அண்ட் நியூ நீட்ஸ் புதிய தேவைகள். அண்ட் சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த உயிருக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது தேவை வரும் இல்லையா? அந்த தேவைக்காக அந்த உயிரினமும் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இன் ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்சிங் என்வாயன்மெண்ட் த ஆர்கனிசம் டெவலப் சர்டன் அடாப்டிவ் கேரக்டர்ஸ். ஸோ என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால ஸோ சர்டன் அடாப்டிவ் கேரக்டருக்கு என்ன ஆகணும்? அந்த ஆர்கனிசமும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? The adaptation of the organism may be in the form of development of new parts of the body. ஸோ இந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால தன்னுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய அடாப்டிவ் கேரக்டர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கனிசத்தோட பாடியில் நியூ பார்ட் வந்து டெவலப் ஆகும், ஃபார்ம் ஆக காரணமாகும் அப்படின்றது செகண்ட் பிரின்சிபல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. Lamarck's use and disuse theory states that if an organ is used continuously, the organ develops well and gets strengthened. When an organ is not used for a long time, it gradually degenerates. Use and disuse theory அப்படிங்கிறது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு ஆர்கனும் ஒரு லிவிங் ஆர்கனிசம்லோ இல்லை ஒரு ஆர்கனிசம் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஆர்கன் கண்டினியூஸாக பயன்படுத்திட்டு இருந்துச்சுன்னா அந்த ஆர்கன் என்ன ஆகும் அப்படின்னா வெல் டெவலப் ஆகும் அண்ட் தென் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ எந்த ஒரு ஆர்கனையும் ரொம்ப நாளைக்கு வந்து அது பயன்படுத்தலை அப்படின்னா கிராஜுவலாக அது என்ன ஆயிடும்னா டீஜெனரேட் ஆகிடும், அது அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்படின்றது யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரியோட கான்செப்ட். The ancestor of இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. The ancestor of giraffe were provided with short neck and short forelimbs. ஸோ ஜிராஃபி இப்போ பார்க்குறது வந்து லாங் நெக்கில் இருக்குது, லாங் லிம்ஸ் இருக்கு இல்லையா, 4 limbs லாங்காக இருக்குது. ஆனால் ஜிராஃபியோட ஆன்செஸ்டர் எப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னா ஷார்ட் நெக் அண்டு ஷார்ட் 4 limbs தான் இருந்திருக்கும். டியூ டு ஷார்ட்டேஜ் ஆஃப் கிராஸ், அதாவது என்விரான்மெண்டல் ஃபோர்ஸில் கிராஸ் அங்கே கிடைக்கல, அதாவது சுச்சுவேஷனில் கிராஸ் அங்கே கிடைக்காத ஷார்ட்டேஜ் ஆகும்போது they were forced to feed on leaves from trees. சாப்பிட்றதுக்கு அது என்ன பண்ணணும், கண்டிப்பாக ட்ரீஸில் இருந்த லீஃபை சாப்பிட ட்ரை பண்ணியிருக்கணும். இந்த கண்டினியூஸ் stretching of their neck and forelimbs resulted in the development of long neck and long forelimbs, which is an example for constant use of an organ. ஸோ இது எதை சொல்லலாம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக அந்த ஆர்கனை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த ஜிராஃபியோட லெக்கும் சரி அண்ட் தென் நெக்கும் சரி ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, நல்லா டெவலப் ஆயிடுச்சு. The degenerate wing of kiwi is an example for organ of disuse. அதாவது கிவிங்கிறது ஒரு பேர்டு, அது என்ன பண்ணால் பேர்டு வந்து கண்டிப்பாக செகண்ட் ஃப்ளைனும். ஸோ ஆனால் இது என்ன பண்ணல அப்படின்னா யூஸே பண்ணாமல் இருந்ததுனால, அதனோட இறக்கைகளை யூஸே பண்ணாமல் இருக்கிறதுனால
இப்போ என்னது கிவி பேர்டால் என்ன பண்ண முடியல, பறக்க முடியல. ஸோ அந்த கிவியோட போர்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா டீஜெனரேட் ஆகிடுது. ஸோ இதுக்கு என்னதுன்னா இந்த ஆர்கனல் அந்த ஃபெதர்ஸை விங்ஸை வந்து சரியாக யூஸ் பண்ணாதனால கிவிக்கு விங்ஸ் வந்து என்னாச்சு அப்படின்னா டீஜெனரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஆர்கன் ஆஃப் டிஸ்யூஸ் தியரிக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர்ஸ். அண்ட் தென் இது அக்வயர்டு கேரக்டர், அது எவல்யூஷன் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ வந்து ஒரு சில அடாப்டிவ் கேரக்டர் வந்து அந்த அனிமலுக்கு அந்த ஆர்கானிசமுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் அக்வயர்டு கேரக்டர், அதாவது வெல் டெவலப்டு கேரக்டர் ஒரு சிலது இருக்கும் இல்லையா, அதுதான் அக்வயர்டு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. when there is a change in the environment, the animals responds to the change. environment change ஆகும்போது கண்டிப்பாக அந்த அனிமல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும், ரெஸ்பாண்ட் ஆகணும், சேஞ்ச் ஆகணும், அடாப்ட் ஆகணும். தே டெவலப்ட் அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். கண்டிப்பாக என்விரான்மெண்ட் சேஞ்சஸ்க்கு அங்கே வாழணும் இல்லையா, அந்த உயிரினம் வாழணும் அப்படின்னா அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர், அடாப்டிவ் கேரக்டர் இருக்கணும். அப்போ தான் அந்த வந்து என்ன ஆக முடியும், அந்த உயிரினம் வாழ முடியும் இல்லையா? ஸோ the characters developed by the animals during their lifetime in response to the environmental change are called acquired character. அந்த டெவலப்மெண்டல் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அக்வயர்டு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. According to Lamarck, the acquired characters are transmitted to the offspring by the process of inheritance. இந்த acquired character தான் என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்மிட்டட் டு த அண்ட் ஆஸ்பிரிங்ஸ், அதாவது அடுத்த ஜெனரேஷனுக்கும் என்னது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அது வந்து மரபொழியாக அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா கடத்தப்படுது அப்படின்றது இந்த தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர்ஸோட தீம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.